வந்துட்டு ஐயா காசு. காசா? லைசன்ஸ் இருக்குதாடா உனக்கு? இருக்குங்க. இருக்குதா? வச்சுக்கிறியா? டேய், இந்த பொண்ணு சாமி 25 வருஷமா உன்னை என்னைக்காவது ஏமாத்திக்கிறான்டா. அப்புறம் நேற்றுக்கிட்ட இப்ப கேட்கிற காசு போடா. நாளைக்கு ஸ்டேஷன் வந்து வாங்க போடா. சரிங்க. எங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் இருக்குதுடா. டேய் கெஜா கண்ணா, நடுரோட்ல என்ன பண்றா? ஓரமா பண்றா. அறிவு கட்டவன யாரா இது? நம்மளா இருப்பாலோ பாத்துருவோம். ஐயா அடுத்த வீட்டு அழி. சுந்தரி, சின்ன திட்டத்தை கூட நான் பொறுத்துக்கிறேன். ஆனா நீ திட்டத்தான் எனக்கு முள்ளு குத்துறா மாதிரி இருக்குது. ஆனா நாளையில இருந்து இத நான் இடுப்புல கட்ட உடனே மாமா வாங்க மாமா, உட்காருங்க மாமா, சாப்பிடுங்க மாமான்னு சொல்ல போறடி. என் புருஷன் துபாய்க்கு போய் 3 வருஷம் ஆச்சு. நானும் இந்த 2 வருஷமா நீங்க உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் உங்களையே பாத்துட்டு இருப்பேன். உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சரி, ரொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் பாத்தீங்களா? பின்ன மூணு ஒரு வார்த்தை சொன்னா நான் பாலும் பழத்தோட காத்துட்டு இருக்க மாட்டேன். ஏற்கனவே 2 பார்ட்டியும் சரியில்லை, இத்தோட துபாய் பார்ட்டி வேறவா? வந்தவளும் சரியில்லை, வாய்ச்சவளும் சரியில்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரியும் சரியில்லை. வளையல் வஞ்சி வளையல் இது முத்தான முத்து வளையல். ஏண்டா காதலிக்கிறேன்னு சொன்ன வாஸ்தவம், எங்களை அறிவு பிடிச்சு வச்சியா? உயிர் காப்பான்னு தோலண்டா, அப்புறம் இந்த காதல காப்பாத்த மாட்டோம் சொல்லுங்களா? இருங்கடா சொப்னா, இவன் பேர் குமரன், என்ன போல அன்எம்ப்ளாயி. இவன் பாஸ்கர், ஊர் பட்டுக்கோட்டை, SLC ஃபைல், டோட்டல் 54. இவன் பேர் சின்னி, வெரி பிக் கட்டர். ஏன்டா குதிரை ஓட்டுற? இவனை கற்றுக்கொள்ள தேவையில்லைங்க, பிளேடே போதும். அவன் ஒரு நூதனமான டெய்லர். சொப்னா அவர் மஸ்தா, ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அமீர் மகாலுக்கெல்லாம் பர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாரு. டேய் என்ன பண்ண சொல்ற? சரிடா, இவன் பேர் சுப்பிரமணி, கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறான். கலெக்டர் ஆபீஸ்ல பியூன் மாதிரி பெரிய உத்தியோகம். அங்க இருக்கிற ஃபைல்ல இருக்கிற முடிச்சு பாருங்க, முந்தானை முடிச்சுக்கும் இவர் வாழ்க்கைக்கும் பெரிய முடிச்சா இருக்குதுங்க. அதை விடுறா, எங்க அறிவுப்படுத்தினிய பாப்பா அறிவுப்படுத்தினியா? பேர் சொப்னா, BA படிச்சிட்டு இருக்கா. நம்மளை விட சின்ன படிப்பு தான். உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்னது? அதாமா படிச்சுட்டு சிட்டிக்கு வேலை தேடி வந்தது, பான் கட்டி வந்தா சிவம் பெருசுன்னு தள்ளி விட்டாங்க. சரி, கீழே வந்த பையன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? எந்த சோமாரி காதோட நான் தள்ளி விட்டதுன்னு சொன்னா. படிப்பறியே பள்ளிக்கூடம் தான் அறியே, பிளேட் அறிவேன், நைஃப் அறிவேன், மணி பர்சன் தான் நான் அறிவேன். சரி அண்ணே ஒரு சிகரெட்டு கொடு, இது ஃபில்டர் சிகரெட்டு தரமாட்டேன், குடுக்கலனா உன்னை உதைச்சிடுவேன், நான் உன்னை கடிச்சுடுவேன். சரி நாய் இருக்குடா. இன்னைக்கு ஷேரு ஆளுக்கு 75 ரூபாய் 45 காசு, மிச்சம் 15 காசு. இத பிரிக்க முடியாததால கம்பெனி இருப்புல வச்சிடுறேன். உன் காசு எப்படி? இந்த வாரம் பிசினஸ் டல்லு தான், கவர்மெண்ட்ல சொல்லி ஜனங்களுக்கு போனஸ் கொடுக்க சொல்லணும். இந்த சுந்தருவான் சார், எனக்கு இதெல்லாம் வேணாண்டா, என்னால இந்த தொழில கண்டினியூ பண்ண முடியாது. தயவுசெய்து என்ன தேடி என் வீட்டுக்கு வராதீங்க. இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? நான் அப்பவே சொன்னா அசோக மரத்தடியில பங்கு பிரிக்காதீங்கடான்னு. புத்தருக்கு போதி மரத்துல பிறந்த மாதிரி இவனுக்கு அசோக மரத்தடியில பிறந்துருச்சு. என்னதுரா ஞானந்தா? என்னடா குறையுது? போலீஸ் போலீஸ் போலீஸ், ஒயிட் சம்பாரிச்ச பணத்தை காணடா போலீஸ். உன்னோட சூழ்நிலையில இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க கூடாது, என்னோட சூழ்நிலையில நான் சட்டத்தை மீறக்கூடாது. ஐ எம் சாரி. அத்தை அத்தை
செக். அட, நம்ம பண்ருட்டி அண்ணன் மாதிரி இருக்கு. வாங்கண்ணே, வாங்க. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கம்மா. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்கா? ஓஹோன்னு இருக்கு. உட்கார்ந்து பேசலாம், அது ஒண்ணும் தப்பு இல்லையே. உட்காருங்கண்ணே. வாங்கண்ணே. தம்பி, கார் டிக்கில பலாப்பழம் இருக்கு, அதை எடுத்தாந்து உள்ள வை. தங்கச்சிக்கு ஆடத்தலன்னு மாப்பிளை ஏமாத்துறாரா? எப்படி? இது ஒரு பெரிய போர் கேமம்மா அது. எடுத்துங்கண்ணே. ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நம்ம கணபதி முருகன்ல. கணபதி முருகனா? ஆமாமா, பண்ருட்டில தாசில்தாரா இருக்கார்ல, அவருடைய பையனுக்கு ஆபர்ட்ஸ்பர்ல கல்யாணம், அது விஷயமா வந்தேன். ஆமா, பொண்ணு கூட உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணாச்சே, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? 5-6 வருஷமா நான் எந்த விசேஷத்துக்கு போறதில்லை. போனா துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆமா, உங்க பையங்களை என்ன பண்றாங்க? பெரிய பையன் ஸ்டேட்ஸ்ல இருக்கான், அவனும் ஒய்ஃபும் சேர்ந்து அங்கே ஒரு நர்சிங் ஹோம் வச்சுட்டாங்க. சின்னவன் தான் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ வேலை அது இதுன்னு சொன்னான். மாப்பிள, நான் கல்யாண வேலையை அலைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அதெல்லாம் கேட்டுக்கல. நான் ஐஸ்கிரீம்னு சொல்வேன், இன்னொன்னு சொப்னான்னு சொல்வேன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும்னு சொன்னா சத்தியமா ஐஸ்கிரீம் மறந்துடுவேன். சொப்னான்னு தான் சொல்லுவேன். ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம். ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பா. ஒண்ணாமா? எப்படி இருக்கீங்க? ஏமா, ஜெயில நினைச்சா என்ன நினைச்ச? விட்டா ஊட்டி விட்டுருவோம் போல இருக்க. போமா குமார், சார். பரவாயில்ல கொடு. நீங்க என் பேரை கையில எழுதிருந்தீங்க, அதான் அழிச்சிட்டீங்க. உங்க பேரை நான் மனசுல எழுதிருக்கேன், என்னால அழிக்க முடியாதுங்க. சொப்னா, என் தேவைதான் உன் தேவைன்னா, என் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம்னா, நான் உன்னை மறந்துட்டேன், நீயும் என்ன மறந்துரு. நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்தாலும் இந்த சொப்னா உங்க சொப்னா தான்.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. பொண்ணை பார்க்கணும்னாங்க. பொண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்க்க போயிருக்கான்னு சொன்னேன். பொண்ணை பார்க்கலனாலும் பரவாயில்லைங்க, உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சொன்னாங்க. எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கணுமேன்னு நான் சொன்னேன். என்னங்க உங்க பொண்ணு உங்க பேச்ச கேட்காதான்னு அவங்க சொன்னாங்க. அப்படி இல்லைங்க, இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட இருந்து நாம அப்படி எதுவா இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். பெற்றவங்க பேச்ச கேட்காத பொண்ணு பொண்ணே இல்லைங்க, அதுங்களை வெட்டி போட்டாலும் தப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. ஆடி மாசத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளார முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு அவங்க சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டது. வர்ற 15ஆம் தேதி பந்தல்லையே பரிசத்தை போட்டுக்கலான்னு நான் சொன்னேன். தேதி கூட குறிச்சாச்சு. உன் கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. வாயேன், வண்டியில பேசிட்டே போலாம். சொப்னா, சொப்னா, கதவை திறடி. சொப்னா, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? சொப்னா, கதவை திறடி. ஏண்டி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? அது பிடிக்கலையேதான் எனக்கு கவலையா இருக்கு. பைத்தியம் பிடிச்சிருந்தா உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம போயிருக்கோம்ல. என்னடி சொல்ற? அவர் என்ன ஆசைப்பட்டதை தவிர வேற என்னமா தப்பு பண்ணாரு? அதுக்காகத்தானே அவரை ஜெயில தள்ளிங்க. என்ன ஆசைப்பட்ட ஒரே தப்புக்காக அவர் ஜெயில இருக்கும் போது அவர் ஆசைப்பட்ட நானும் ஜெயில இருக்கிறது தான் நியாயம். என்னைக்கு அவர் ஜெயில இருந்து வெளியில வராரோ அன்னைக்குதான் நான் இந்த ஜெயில விட்டு வெளியே வருவேன். அது வரைக்கும் என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க பிளீஸ். பொண்ணு இருக்குது, பக்கத்துல போலீஸ் இருக்குது. இந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தா போலீஸ் வந்து பிடிக்கும். அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம். கரெக்ட். ஏய், வாடி போலாம். அறிவில்ல, பக்கத்துல போலீஸ்காரங்க நிக்கிறாங்கல்ல. அட்ரஸ் தரேன், வீட்டுக்கு வா. இன்னும் அதிகம் இல்ல, 200 ரூபாய் தான். சொப்னா, சொப்னா, நீ வர போறியா இல்லையா? 1 2 3 சொல்றதுக்குள்ள நீ வெளியே வரல, அப்புறம் என்ன நீ போனமாத்தான் பாப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் வரமாட்டேன். ஒண்ணு, இந்த குடும்பத்துக்கு இருந்த பாரம்பரியம், மரியாதை, கௌரவம் அத்தனை நீ குடிகளோட புதைச்சிட்ட. 2, நாங்க வச்ச பாசம், அன்பு, பிரியம் எல்லாத்தையும் நீ பைத்தியக்காரத்தனம்னு சொல்லிட்டேன். நான் சென்ட்ரல் ஜெயில அசிஸ்டன்ட் சூப்பரண்டா அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ஊர்ல இருந்து அம்மா லெட்டர் போட்டிருந்தாங்க. மெட்ராஸ்ல தானே பொண்ணு இருக்கு, பார்த்துட்டு லெட்டர் போடக்கூடாதான்னு, அதான் வந்தேன். நாங்க பொண்ணு இப்ப காட்ட மாட்டோம், கல்யாணத்தப்ப தான் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பொண்ணை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்களேன்னு வந்தேன். ஒரு ஃபார்மாலிட்டி தான். மாப்பிள, வெக்கத்தை பூரா இப்பவே செலவு பண்ணிடாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் தேவைப்படும். சிரிக்கலாம்ல? சும்மா நிக்கிற, சிரிக்கலாம்ல? பொண்ணு வருதுங்க. அங்க பாருங்க, பொண்ணு வந்துருச்சு.
காஃபி நல்லா இருக்கு, சக்கரை தான் கொஞ்சம் கம்மி. சின்னஞ்சிருசுங்க ஏதாவது பேரு உன்னதான் சொல்றாரு போ. நீங்க குழந்தை, உங்களையும் தான் வாங்க. ஏங்க ஏன் போட்டுங்களா? மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு இந்த வீட்டுக்கு முதலாளியா வரப்போறவரு இப்பவே கவனிச்சுக்கிட்டா நல்லது இல்லைங்களா? எவ்வளவு நாள் அங்க வேலை பாக்குறேன்? என்னது அப்படி கேக்குறீங்க? அவங்க தாத்தா காலத்துல எங்க தாத்தா வேலை பார்த்தாரு, அவங்க அப்பா காலத்துல எங்க அப்பா வேலை பார்த்தாரு, இப்ப இவரு காலத்துல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கௌரவமா சொன்னா கொத்தடிமை மாதிரிங்க. என் காலத்துல உன் பிள்ளை வேலை பார்க்கணும்ல, மரியாதையா வெளியே போறீங்களா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர வரைக்கும் நானும் கைதியா வாழணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அப்பா கையில தூக்கிக்கிட்டு சுட்டுக்கு வேணும் மிரட்டினதுனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெளியில வந்துட்டேன். என்னைக்கு நான் சுந்தர மனசால நினைச்சேனோ அன்னைக்கே நான் அவருக்கு மனைவி ஆயிட்டேன். என் புருஷனை என்னால டைவர்ஸ் பண்ண முடியாது. அப்பா நிச்சயம் பண்ணிருக்கிற இந்த கல்யாணத்தை மாத்திரம் நீங்க நிறுத்தலன்னா இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருந்து கல்யாணம் செய்தி வராது, சொப்னா செத்துட்டாங்கிற செய்தி தான் வரும். சாப்பிட பிடிக்கல. ஏ மனசு சரியில்லை. இருக்கிறத எல்லாம் பொறுக்கி போட்டு மாப்பிள்ளை வெளியே வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கோயிலுக்கு கூட சொல்லியாச்சு, பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. இன்னும் என்ன குழப்பம்? கட்டின புடவையோட அந்த பொண்ணு வந்து நின்னா கூட கழுத்துல கட்டுறதுக்கு தாலின்னு ஒண்ணு வேணும்ல. என்ன மாதிரி ஏழை பொண்ணுங்க இத்தனை வருஷம் தங்கத்துல தாலி தொங்குறதே பெரிய விஷயம். மனசு பூரா நீங்களே நிறைஞ்சிருக்கிறப்போ இந்த மஞ்ச கயிறை எனக்கு போதுங்க. எங்க அப்பாவுக்காக ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா காரு பங்களா உடனே கிடைச்சிருக்கும். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான மனைவி கிடைச்சிருக்கவே மாட்டா. நாம கஷ்டத்துலயும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது அந்த மனுஷனுக்கு எங்க தெரிய போகுது? அத்தை வாங்க அத்தை. 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்க பையனோட வீட்டுக்கு அட்ரஸ் தெரிஞ்சதா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க உட்காருங்க அத்தை. சாப்பிடுங்க அத்தை. 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்க கல்யாண சாப்பாடே உங்களுக்கு போட முடிஞ்சது. மம்மி டேய் உங்க பாடா. உன் பேரு என்னையா? விஸ்வநாத். சாப்பிடுங்க அத்தை. நிறைஞ்சிடுச்சு. சாப்பாடு எதுக்கு? ராஜா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் வர்றேன். ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டேன், உங்களுக்கு மட்டும்தான் வைக்கல. அதுல இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு போகும். ராஜா, இந்த பொண்ணுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பு.
சொப்பனா கல்யாணம் முடிஞ்ச உடனே இவ புருஷன் வீட்டுக்கு வருவான்னு சொல்லு. மாமா, உங்க மருமக பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. ஏங்க இதுக்கு மேலேயும் வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறது உண்மையிலேயே அந்த பையனை உங்களுக்கு பிடிக்காதனாலயா இல்ல ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிட்டனாலயா? பிடிவாதம் பிடிக்கிறது பத்திரிக்கை வச்சதுனால இல்ல, சொப்பனா பத்திரமா ஒருத்தனோட வாழணுங்கிறக்காகத்தான். ஏன் ராஜம், நீயுமா இப்படி பேசுற? உன் மகன் ஆட்டோ ஓட்டும் போது நீ என்ன ஆனந்த கண்ணீரா வடிக்கிற? அவன் கஷ்டப்படும் போது உன் மனசு கலங்கல்ல? நாளைக்கு உன் பொண்ணுக்கு வரப்போற மாப்பிளை ஒரு ஜெயில் சூப்பரண்ட் நான் நீ சந்தோஷப்பட மாட்டேன், ஆனா ஒரு திருடன் நான் நீ சந்தோஷப்படுவேன். அப்படித்தானே? உன் மருமக வந்ததுல இருந்து உன் மனசே மாறி போச்சு. போடி, நீயும் என்னை விட்டு போறதான போ. ஊருக்கு போயிட்டு வந்து என்னடா விசேஷம்? பெருசா ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல. உன் பொண்டாட்டி தான்